ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான செம டேஸ்டியான கலர்ஃபுல்லான பால் கொழுக்கட்டை ரெசிபி செய்ய போறோம். இந்த ரெசிபில நம்ம எந்த ஒரு கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல. நேச்சுரலாவே நம்ம ஃபுட் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்பயும் யூஸ்வலா நம்ம செய்யற பால் கொழுக்கட்டையை விட இந்த ரெசிபி ரொம்ப யம்மியா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம யூஸ்வலா செய்யற பால் கொழுக்கட்டை ரெசிபியை விட இது டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கடை மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில வாங்கின இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. புட்டு மாவு வந்து ரொம்ப கொரகொரப்பா இருக்கும், அதுல செஞ்சா நல்லா வராது. 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபி. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இருந்தா போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு கலர் சேர்த்துக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு தான் நான் சேர்த்த போறேன். நான் ஒரு 4ல இருந்து 5 கலர் செய்ய போறேன். ஒரு 1/4 கப்பு வரைக்கும் தான் நான் செய்ய போறேன். ஒரு கப்புக்கே உங்களுக்கு தாராளமா 4ல இருந்து 5 பேர் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கேரட் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அதாவது நான் செய்யற 1 கப் அளவுக்கு தான் நான் இப்ப சொல்றேன். ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியா நறுக்கிட்டு மிக்ஸில இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. அந்த ஜூஸை நல்லா வடிகட்டிக்கலாம். 1/4 கப்பு நம்ம 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துறனால கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கேரட் ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப்பு மாவை உள்ள சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த அரிசி மாவை ஜூஸ்ல ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுடுங்க. கட்டியா இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது நல்லா சூப்பரா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோ நீங்க அந்த கட்டியா இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இத ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. அந்த பவுல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் அது அந்த ஹீட்லயே இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதையும் நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். நல்ல ஜூஸ் மாதிரி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதே பேன் தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் செய்யறது வந்து லைட் கலர்ஸ்ல இருந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் வந்து திருப்பி வாஷ் பண்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் ஜூஸஸ் தான். நீங்க அதே பேன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸையும் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்ச பீட்ரூட் ஜூஸ்ல நம்ம ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுலயே நல்லா வெந்துரும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா அந்த அரிசி மாவுலயேவும் நீங்க இந்த கொதிச்ச பீட்ரூட் தண்ணிய உள்ள சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டாவும் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இதையும் கண்டிப்பா மூடி வச்சிடுங்க. நம்ம 4 கலர்ஸும் செஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வந்து சங்குப்பூ. சங்குப்பூ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலன்னா இந்த மாதிரி காஞ்ச பூ கூட கிடைக்குது. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான பூ இருக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷான பூ தான் யூஸ் பண்ண போறேன். நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணிய ஒரு 1/2 கப்பு தண்ணிய இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அந்த பூல இருந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் வரும். சுடு தண்ணி ஊத்தி கூட அந்த பூல இருந்து ப்ளூ கலர் தண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அந்த பூவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா இன்னும் திக்கா உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததை விட இது நல்ல திக்கா இருக்கு. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்லயே சுடு தண்ணியிலே கலக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி சூடான தண்ணியில அரிசி மாவை கலந்து இதையும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா இதுவும் ரெடி ஆயிருக்கும். இந்த மெத்தட்லயும் நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்ப கொழகொழப்பா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற பதம் வரணுங்க. அவ்வளவுதான். நீங்க இத ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா, அந்த அரிசி மாவுல ஃபுல்லா தண்ணி நல்லா ஊறி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு, அதையும் மூடி வச்சுடுங்க. இப்போ அதே பூல மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். இந்த பூ வந்து ஒரு 2, 3 தடவ வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைங்களா? இதையும் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு லெமன் இருக்கு இல்லைங்களா? லெமனை வந்து சும்மா ஒரு 3ல இருந்து 4 சொட்டு மட்டும் விட்டா போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கலரே சூப்பரா மாறி இருக்கும்.
ஒரு மாரி பர்பிள் கலர்ல நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கலரே டிஃபரெண்டா இருக்கும். இத நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதே சாஸ் பேன்ல ஊத்திருக்கேன். ஊத்திட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கும்போது ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு கலர் அதாவது அந்த ப்ளூ கலர் மட்டும் தான் சுடு தண்ணீல அரிசி மாவு கலந்திருக்கேன். மித்த எல்லா கலருக்குமே இந்த மெத்தட்ல தான் செஞ்சிருக்கேன். அந்த மெத்தட்லயும் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நான் அதுல பண்ணிருக்கேன். மத்தபடி எல்லா கலரையும் நான் இதுல தான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு பால்ஸ் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 கப் பால் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். ஹோல்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாததா இருந்தாலும் சரி, 2மே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் வரும். இதுல நீங்க வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு கலரா எடுத்திருக்கேன் பாருங்களேன். மேல வந்து கேரட்டு, பக்கத்துல வந்து அந்த பூல இருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் பீட்ரூட், இதுவும் அந்த பூல இருந்து எடுத்தது. இந்த மாரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டணும்னாலும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லன்னா பட்டையா அந்த மாதிரி உருட்டி எடுக்கணும்னாலும் உருட்டிக்கலாம். இத நீங்க டைரக்ட்டா அந்த பால்ல கொதிக்க வைக்க முடியாதுங்க. நீங்க டைரக்ட்டா பால்ல கொதிக்க வச்சீங்கன்னா, சம்டைம்ஸ் சில நேரம் என்ன ஆகும்னா, அந்த கலர் எல்லாம் அந்த பால்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அப்புறம் ப்ளூ கலர், பிங்க் கலர். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இது இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆ நல்ல தண்ணி கொதிச்சதும், கொழுக்கட்டை செஞ்சு வச்சோம் இல்லைங்களா? அந்த இட்லி தட்ட உள்ள வச்சு, ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். எல்லா கலரும் இருக்கும்போது, ஒரு ஒயிட் கலர் இருந்தா சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா? பாலு. அந்த பால்ல இருந்து கொஞ்சம் பால் மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்புக்குமே கம்மியா எடுத்து அதையும் நான் கலந்து விட்டுடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு வரணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிசையறதுக்கும் நல்லா இருக்கும். பால்ஸும் வந்து பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல கிடைக்கும். இப்ப நமக்கு ஒயிட் கலர் ரெடி. இது சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பால்ல தான் சேர்த்து நம்ம வேக வைக்க போறோம். அந்த பால் கொதிக்கும் போதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வேகறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா? அந்த கலர் கலர் பால்ஸ் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து பால் நல்லா கொதிக்கும்போது, அந்த ஒயிட் கலர் பால்ஸ உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். அந்த ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. அதையும் அந்த பால் கூடயே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லன்னா பரவால்ல. நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நார்மலா மிதமான இனிப்பு போதும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரையும், 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் இல்லன்னா, நீங்க ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சுண்டி இருக்கறனால, அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். வேக வச்ச கொழுக்கட்டைகள் எல்லாம் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். உள்ள வந்து அந்த டெக்ஸ்சர் காட்டுறேன். எவ்ளோ சூப்பரா வெந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அந்த வெஜிடபிளோட ஜூஸ்லயே அது வெந்திருக்கு இல்லைங்களா? அதனால அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அந்த பேன்ல சேர்த்து வேக வைக்க வேண்டாம். இது என்னதான் வெந்திருந்தாலும், நீங்க அந்த பேன்ல சேர்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்து கலர் மாறதான் செய்யும். அதனால நீங்க டைரக்ட்டா அந்த பேன்ல சேர்த்த வேண்டாம். நீங்க ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா கொழுக்கட்டை, அது மேல இந்த பால் ஃபுல்லா உள்ள ஊத்திடலாம். ஊத்திட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க. சுட சுட சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இந்த இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மாறுறதுன்னா, அந்த பீட்ரூட்டோட கலர் தான் அந்த பால்ல இறங்கியிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் பிங்க் கலர் மாறி இருக்கும். இவ்வளவுதான் மாறும். மத்தபடி ரொம்ப அந்த ப்ளூ கலர்லாம் ஒட்டிடுச்சு. அந்த கேரட்டோட ஆரஞ்ச் கலர்லாம் ஒட்டிடுச்சு அந்த மாதிரி இருக்காது.